ஆறறிவுடைய மனித தேகம் பெற்ற மனிதர்களால் மட்டுமே பேசக்கூடியது தான் இந்த மதி என்ற ஒன்று. அப்ப மதி என்ற ஒன்றுதான் உண்மையிலேயே இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி நிலை. விதியாகிய மற்றொன்று என்று மற்றொன்றாக பேசப்பட்ட விதி என்ற ஒன்று, அதாவது அந்த இருள் நிலை இயற்கையிலேயே இல்லாத ஒன்று. இயற்கையிலேயே இல்லாத ஒன்றை இருந்து வருவதாக காலாகாலமாகத்தான் இதுவரை வந்த பெரியோர்களும் மற்றவர்களும் பேசி அனுபவித்து பழகி பயந்து கட்டுப்பட்டு கட்டுண்டு தன் நிலையை இழந்து இப்படி ஒரு மாயையிலேயே மனித ஆறறிவு படைத்த மேலான ஆன்மலாபம் பெறுவதற்கே என்று இறைவனால் அருளப்பட்ட இந்த மனித தேகத்தை பெற்ற மனித குலம் வாழ்ந்து வந்திருக்கிறது. பெருமானார் தோன்றிய பிறகுதான் இந்த நிலையை தன் திருவருட்பா மூலம் உலகுக்கு அறிவிக்கின்றார்கள். ஒளி துலங்கும் போது இருள் விலகி அந்த இருள் வேறு எங்கேயும் போகாமல் எப்படி அது ஒளியிலேயே ஒடுங்கி விடுகிறதோ அதுபோல மதி என்ற ஒன்றுக்குள்ளேதான் இது இருக்கிறது என்ற அடிப்படையிலேதான் ஔவையார் வாக்கும் அல்லாததெல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று சொன்னதனுடைய கூற்றுக்கு இப்போது நான் இத்துணை நேரம் அதற்கு விரிவாக தந்த பதில். அல்லாததெல்லாம் விதியே மதியாகிவிடும். அதாவது எதை விதி என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்களோ அதுதான் அவங்களுடைய மதியின் தன்மை. அவங்களுடைய அறிவு விதியைத்தான் அவங்க அவங்க அறிவாகவே பயன்படுத்துவார்கள், தவிர மாறாக அல்ல. அப்ப மதி என்ற ஒன்றுதான் இருக்கிறது. அந்த மதியை கண்டுகொள்ளாததனால்